காய்ஸ் அங்கே கார் ஒன்று உள்ளே போதில்ல, ஸோ அதுதாங்க அருண் விஜய் சார். ஹலோங்க, இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஆக்டர் அருண் விஜய் சார். ஸோ அவருடைய வீட்டை தாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி இருக்கேன். ஸோ பூந்தமல்லி டு ஈக்காடு தாங்க தான் அருண் விஜய் சார் அவருடைய வீடு இருக்குது. ஸோ கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் நமக்கு தெரியாதுங்க, ஜெயா டிவிக்கு பின்னாடின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூந்தமல்லி டு ஈக்காடு 18 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. ஸோ நம்ம ஜெயா டிவி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து அருண் விஜய் சார் வீடு எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்க. ஸோ இப்போ வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா பூந்தமல்லி மெட்ரோ ப்ளஸ் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு அங்கே தாங்க இருக்கும். ஸோ பூந்தமல்லி மெட்ரோ ஓவராலாக முடிஞ்சுங்க, ஒரு 70% முடிஞ்சு. இன்னும் ஒரு 20% வேலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு வருஷத்தில் பூந்தமல்லி டு கோயம்பேடு அந்த ஒரு மெட்ரோ ஓப்பன் பண்ணுறோன்னு நினைக்கிறேங்க. கோயம்பேடு போகுமா போரூர் போகுமா தெரியல, எனக்கு தெரிஞ்சு போரூர் வழியாக தான் போகும்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, நம்ம அருண் விஜய் சார் அவர் வீட்டுக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. அப்படியே நம்ம பொறுமையாக போயிடலாம் வாங்க. காய்ஸ் இப்போ நம்ம ஜெயா டிவி ஆஃபீஸுக்கு அப்படியே பின்னாடி பக்கம் தாங்க இருக்கும். ஸோ பின்னாடி பக்கம் பாளையக்காரன் தெரு, ஆமாம் அந்த தெருக்குள்ளே தான் இருக்கும். இதில் கலைமகள் தெருன்னு சொன்னாங்க. ஸோ கரெக்டாக எந்த தெருன்னு தெரியலங்க, இந்த சைடு போகணுமா எந்த சைடுன்னு தெரியல. ஸோ இங்கே தெரிஞ்சவர் இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாங்க அவருடைய வீட்டு லொக்கேஷனு. பாருங்களேன், ஜெயா டிவி ஆஃபீஸ் பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங் போல். பின்னாடிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பா. அந்த இடத்துல ஜெயா டிவின்னு சொல்லிட்டு ஒரு 2 லோகோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ வாங்க நம்ம போயிட்டு அருண் விஜய் சாரோடைய வீட்டை கண்டுபிடிக்கலாம். காய்ஸ் அங்கே கார் ஒன்று உள்ளே போதில்ல, ஸோ அதுதாங்க அருண் விஜய் சார். அவர் தான் காரை உள்ளே ஏற்றுறாரு. நான் கேட்டேன் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு, இப்போ வணாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு பில்டிங்குள்ளே ஒரு ஒயிட் கலர் கார் ஒன்று ஏற்றுறாங்க பாருங்கள், அதுதாங்க. இப்போ வண்டியை ஓட்டுறது அருண் விஜய் சார் தாங்க. நான் எடுத்தேன் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு, இப்போ வேணாமான்ட்டாங்க. ஓகேங்க, இப்போ நான் உங்களுக்கு கிட்டே போயிட்டு காட்டுறேன். காய்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா அந்த ஜெயாட்டி ஆஃபீஸ்லேருந்து பின்னாடி பக்கம் வந்துட்டேங்க. ஸோ பின்னாடி பக்கம் வந்துட்டு அவருடைய சாருடைய வீட்டையே நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. இந்த ஒரு தெருவில் தாங்க இருக்குது. கரெக்டாக அந்த கறி பொடின்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா. கிட்ட போய் காட்டுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க நான் அவரை பார்த்தேன். அந்த கிளிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஒரு கிளிப்பை எடுக்கிறேன். ஒரு அந்நியவனான ஆர்டரில் தாங்க இருக்கும், பார்த்துக்கங்க. இதுதாங்க அருண் விஜய் சாருடைய வீடு. பின்னாடி அப்படியே பங்களா மாதிரி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் பா, வேறு லெவலாக இருக்குது. நான் பேசினேன் அவர்கிட்ட, ஃபேஸுக்கு என்னமோ பண்ணியிருக்காராம், அதனால் இப்போ ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொன்னார். என்ன போட்டுருக்கு, முத்து மேன்ஷன். ஸோ இந்த ஒரு பில்டிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்து மேன்ஷனுங்க. பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா பா. அப்படியே நம்ம நேராக போனோம்னா ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த ஒரு கோயிலை ஒட்டின மாதிரியே இருக்குது பாருங்கள் அருண் விஜய் சாரோடைய வீடு. ஓகேங்க, பார்த்துக்கங்க, இதுதான் அருண் விஜய் சாரோடைய வீடு. இப்போ ரெட்டை படத்துடைய ட்ரெய்லர் கூட லான்ச் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஹீரோவோடைய வீடு தாங்க. சரிங்க, இப்போ வாங்க அப்படியே நம்ம போவோம். காய்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அருண் விஜய் சார் அவருடைய வீட்டை காமிச்சிருப்பேன். ஸோ அவருடைய லொக்கேஷனை காமிச்சிருப்பேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நிறைய சேனல் யாரும் சொன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எந்த ஒரு செலிபிரிட்டியோடைய வீட்டை கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.